மாணவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்று தரம் 11 விவசாயமும் உணவு தொழில்நுட்பவியலும் என்ற பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வாக உள்ளேன். அந்த வகையில் நாங்கள் இன்று ஒரு இலகுவான ஒரு அலகை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய பொதுவான வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தேர்ந்தெடுக்கும் போது அந்த பொருளை தரமான பொருளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு விடயத்திலேயும் அந்த பொருளை தெரிவு செய்யும் போது தரமான பொருட்களை எதிர்பார்ப்பீர்கள். அதுவே உங்களுடைய வாழ்வில் நேரடியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புறும் போது உணவில் நாங்கள் தரத்தை எதிர்பார்ப்பது மிகுந்த முக்கியமாக ஒன்று. ஆகவே இன்றைய அலகிலே நாங்கள் கற்க வேண்டிய விடயம் என்னவெனில் உணவின் தரம். இந்த உணவின் தரம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த முக்கியமான ஒரு விடயமாகும். தரம் என்று பார்க்கும்போது தரம் என்றா என்ன, உணவினுடைய தரத்தை நாங்கள் ஏன் கற்க வேண்டும், இது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று, நடைமுறை வாழ்க்கையில தேவைப்படுகின்ற ஒன்று. ரைட், நாங்கள் இப்ப இந்த அலகு உணவின் தரம் என்ற அலகில தேர்ச்சி தரமான உணவுகளை நுகருவதற்கு முற்படுவர். இதனுடைய தேர்ச்சி மட்டம் 10.1. உணவில் கலப்படம் செய்வதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஆராய்வர். அடுத்தது 10.2 தரமாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை இனங்காண்பர். இதனுடைய கற்றற்பேர் உணவில் கலப்படம் செய்தல் என்பதை அறிமுகம் செய்வர். உணவில் கலப்படம் செய்வதால் எழும் பிரச்சனைகளை விவரிப்பார். கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை இனங்காண்பர். உணவின் புலனுணர்வு இயல்புகள் மற்றும் அவற்றை மதிப்பீடு செய்யும் விதம் ஆகியவற்றை விளக்குவார். உணவின் தரம், அவற்றின் முக்கியத்துவம் ஆகியவற்றை உதாரணங்களுடன் சமர்ப்பிப்பர். அப்ப இந்த உணவின் தரம் என்ற விடயத்தில் நாங்கள் என்னென்ன நோக்க வேணும் என்று இதில் பார்த்து கொள்ளுங்கோ. முதலாவது விஷயம் தரமான உணவு. இரண்டாவது உணவில கலப்படம். அடுத்தது கலப்படம் செய்வதனால ஏற்படுகிற பிரச்சனைகள். அடுத்தது இந்த கலப்படம் செய்யப்பட்ட உணவை எவ்வாறு இனங்காணுதல். அடுத்தது உணவினுடைய புலனுணர்வு. அடுத்தது உணவின் புலனுணர்வு தன்மை மதிப்பீடு, அதாவது அந்த மதிப்பீடு அல்லது சோதனைகள் என்று சொல்லலாம். அடுத்த விடயம் உணவு தொடர்பான நியமங்கள். கடைசியாக நாங்கள் பார்க்க வேண்டியது உணவின் தரம் தொடர்பான முக்கியத்துவம். அப்ப இந்த 8 விடயங்களை மட்டும்தான் நாங்கள் இந்த அலகினூடாக நோக்க போறோம். அப்ப இது மிகவும் இலகுவான ஒரு அலகு. நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம் இனிமேல். அதாவது நாங்கள் உணவு என்ற ஒரு விடயத்தில் தெரிவு செய்யும் போது எவ்வாறான உணவை தெரிவு செய்ய வேணும்? போஷணை நிறைந்த உணவை தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் எங்களுக்கு என்ன அவசியம்? போஷணையான உணவு. அடுத்தது தரமான உணவுன்னு சொல்றோம். அப்ப இந்த தரத்துக்குள்ளதான் இந்த அதிகளவு ரசாயனமற்ற விடயத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். அப்ப உணவு தரம் என்று சொல்லிக்கல போசாக்கான உணவாக இருக்க வேணும், தரமான உணவாக இருக்க வேணும். இந்த 2 விடயத்தையும் அடிப்படையாக வச்சு கொண்டுதான் நாங்கள் ஒரு உணவை நாங்கள் எடுத்துக்கொள்றதுல அவசியப்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப இந்த 2 விடயங்களில் போஷணை, தரம், இந்த 2 விடயங்களையும் கருத்தில் கொண்டு உணவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது இந்த தரம் என்று சொல்றோம். தரம் என்றா என்ன தரம் உணவின் தரம் என்று கதைக்கிறோம். அப்ப இந்த உணவினுடைய தரம் என்பது என்ன? அதுக்கு ஒரு வரை விலக்கணம் உள்ளது. அதாவது நுகர்வோரினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கென்று வகுக்கப்பட்டுள்ள பண்புகளினுடைய தொகுதியே தரம் எனப்படும். நுகர்வோரின் பாதுகாப்புண்டா எங்களுடைய பாதுகாப்பு, உணவை எடுத்துக்கொள்ளுற எங்களுடைய பாதுகாப்புக்குத்தான் இந்த உணவின் தரம் என்றது அவசியப்படுகின்றது. அப்ப நாங்க உண்ண வேண்டிய உணவுல போஷணை இருக்குது, தரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ரைட், அடுத்த விடயம் உணவினுடைய நிலைப்பு.
என்ன உணவினுடைய நிலைப்பண்டு சொன்னோம்டா, நாங்கள் ஒரு உணவை வந்து தெரிவு செய்யல, அந்த உணவு வந்து நீண்ட காலம் நிலைத்திருக்க வேணும், அதை வந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணுமெண்டா அந்த உணவின் நிலைப்பை தீர்மானிக்கிற விதம் வந்து 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று உணவினுடைய சேர்மானம், அடுத்த விடயம் நுகர்வோர் விருப்பு. அப்ப உணவின் சேர்மானம் என்று சொல்லிக்கல, அந்த உணவில் என்னென்ன விடயங்களை சேர்க்க வேணும். இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கடையில் வந்து ஒரு உணவை வாங்கிக்கல, ஒரு பேக்கிங் பண்ணப்பட்ட ஒரு உணவை வாங்கிக்கல, அந்த உணவில் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு, அதாவது உணவினுடைய சேர்மானங்கள், அதில் என்னென்ன அந்த உணவில் உள்ளடக்கப்பட்டது, அதாவது சகல விதமான போசனைகள் இருக்கும், நற்காப்பு பதார்த்தங்கள் இருக்கும், நிறமூட்டிகள் இருக்கும். அப்போ இவை எல்லாத்தையும் தான் நாங்கள் சொல்கிறோம் சேர்மானம். அடுத்த விடயம் நுகர்வோரினுடைய விருப்பு. நுகர்வோர் வந்து ஒரு உணவை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புகிறார்களோ அந்த விரும்புதலினூடாகத்தான் அந்த உணவு நிலைத்து இருக்கும். ஆகவே அந்த நுகர்வோர் விரும்புறதுக்கு எப்படி அவர்கள் விரும்புவார்கள்? ரைட், அதில் தான் நாங்கள் ஒரு விடயம் வந்து சுவை. இப்போ நாங்கள் ஒரு உணவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ சுவைத்து பார்க்கும்போது அந்த உணவு வந்து சிறந்த உணவாண்டதை இனங்கண்டு கொள்ள முடியும். அடுத்தது மனம், வாசனையின் போதே அந்த உணவை தெரிந்து கொள்ள இயலும். ஒரு கேசரி என்ற ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா, நெய் வாசனையை வீசுறதை வச்சுக்கொண்டு அந்த உணவின் தரத்தை வந்து நீங்கள் கண்டுபிடித்து கொள்வீர்கள். அதே மாதிரி தொட்டு உணர்வு. இப்போ ஒரு கேக் எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த கேக்கை தொட்டு பார்க்கும்போது மென்மையாக இருக்கா, கரடு முரடாக இருக்கான்னு சொல்லி அதனுடைய இழியமைப்பை நீங்கள் இனங்கண்டு கொள்வீர்கள். அப்போ இது வந்து நுகர்வோரினுடைய விருப்பு. ஆகவே உணவு நிலைத்திருக்க வேணுமெண்டா அதை தீர்மானிக்கிற 2 விதங்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து உணவின் சேர்மானங்கள், 2வது நுகர்வோரின் விருப்பு. ரைட். அடுத்தது, இந்த தரமான உணவுகளை எல்லாம் நாங்கள் இன்று பெற்றுக்கொள்றதுல மிக 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 ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் சந்தையில் வாங்குகிற ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் ஒரு மோசடி ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த மோசடியில் ஒன்றுதான் கலப்படம். இந்த கலப்படம் என்ற வசனம் இன்று உங்களுக்கு ஒரு புதிய வசனம் இல்லை, இதை நீங்கள் அறிந்த ஒரு விடயம்தான். ஏனென்றால் கலப்படம் என்றது ஒரு நாங்கள் பயன்படுத்தப்படுற எல்லா உணவுகளையும் வந்து ஒரு சர்வசாதாரணமாக அமைந்திருக்கு. அப்போ நாங்கள் பயன்படுத்தப்படுற உணவில் கலப்படம் என்று சொல்கிறோம். கலப்படம் என்றா என்ன? அதுக்கும் ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. அப்போ இதை நீங்கள் மாணவர்களே கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வரைவிலக்கணங்களையும் இந்த அலகினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கலப்படம் என்றால் என்ன? அதாவது லாபத்தை அதிகரிக்கும் வகையில் குறைவான, அதாவது மலிவான அல்லது விலை குறைவான பதார்த்தங்களை உணவோட கலந்து கொள்ளுதல். லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் என்றாக்கில் நாங்கள் அந்த பொருளாதார ரீதியாக லாபத்தை அதிகரிக்கணும் என்ற பர்பஸ். அப்போ அந்த நோக்கத்தில் விலை குறைஞ்ச பொருள் எல்லாம் உணவோடு சேர்க்கிறது தான் கலப்படம் என்று அழைக்கப்படும். அப்போ இந்த கலப்படத்தால் என்ன நடக்குது? சந்தையில் நாங்கள் ஒரு பொருளை வாங்கிக்க பொருளின் தோற்றம் மெருகூட்டப்படும். அடுத்து அந்த பொருளினுடைய அளவு அதிகரிக்கும். அடுத்தது பொருளாதார அனுகூலங்களும் கிடைக்கும். ஆனால் அங்கே என்ன விளைவண்டு பார்த்தீங்களா, உணவு எப்படி இருக்கு? தரம் குறைவான உணவாக இருக்கும். ஆகவே கலப்படம் செய்யப்பட்ட உணவு எவ்வாறு சொல்லலாம்? தரம் குறைந்த உணவுண்டு நாங்கள் அழைக்க முடியும். அப்போ நீங்கள் சந்தையில் வந்து ஒரு பொருளை வாங்கிக்கல, அதில் என்ன நடந்திருக்கும், கலப்படம் இருக்கான்றதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அப்போ இந்த கலப்படம் செய்கிற உணவுகளை வந்து நாங்கள் நுகர்வோர் வந்து வாங்குறதால எங்களுக்கு பாதகமான சூழல் ஏற்படுது, பாதகமான நிலைமைகள் ஏற்படுகின்றது. அப்போ இந்த பாதகமான நிலைமையை தவிர்க்கணும் என்று சொன்னால், இந்த நுகர்வோரை வந்து பாதுகாக்க வேணும், நுகர்வோரை வழிப்படுத்தணும் என்று சொன்னால், இதற்கு இந்த இலங்கை நாட்டை பொறுத்தளவில் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்போ என்ன சட்டம் என்று பார்த்தீங்களா, 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க சட்டம், அதாவது 1991 அது திருத்தி அமைக்கப்பட்டதாக உள்ளது. அப்போ அந்த சட்டத்தின் மூலமாக உணவு சட்டம் கொண்டு வரப்பட்டது.
அப்போ உணவு சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு நாங்கள் இந்த கலப்படமோ அல்ல அந்த மோசடிகளை வந்து நாங்கள் தெரிந்து அதை இந்த கலப்படங்கள் இல்லாத வகையில் தரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில அரசு இதை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ரைட். இப்போ கலப்படம் செய்யப்பட்ட உணவுகள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் என்று பார்ப்போம். ரைட். கலப்படம் என்றது பொதுவாக எந்தெந்த சந்தர்ப்பம் என்றா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சமையலறை பதார்த்தங்களில் தான் அதிக அளவில் கலப்படம் நடந்திருக்கு. நீங்கள் வேணுமென்றால் பார்க்கலாம், உங்களோட வீட்டில் சமையலறையில் உள்ள உணவு பண்டங்களில் தான் அதிக அளவு கலப்படம் நடைபெற்றிருக்கின்றது. அப்போ அதில் முதலாவது விடயம், ரைட், இதில் வந்து மஞ்சள் மாவோட கோதுமை மா கலத்து. அப்போ மஞ்சள் மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று எங்களால் இனங்கண்டு கொள்ளலும். சாதாரணமாக பிரித்தறியும் போது மஞ்சள் மா மஞ்சளில் இருக்கும், கோதுமை மா வெள்ளை கலரில் இருக்கு. அதில் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கல அதை பிரித்தறிய மாட்டோம். நாங்கள் சந்தையில் ஏமாந்து அதை வாங்கி கொண்டு வருவோம். அப்போ இது ஒரு கலப்படம் நிகழ்கிற சந்தர்ப்பம். இரண்டாவது, மஞ்சள் மாவோட மெதாயில்ஸ் மஞ்சள், அதாவது மெதாயில் மஞ்சள்ன்றது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். விஞ்ஞானத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான். அமில காரங்களை இனங்காண்பதற்காக மெதாயில் மஞ்சளை பயன்படுத்துவார்கள். அந்த மெதாயில் மஞ்சள்ன்றதும் மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு தூள். அப்போ மஞ்சள் தூளையும் மெதாயில் மஞ்சளையும் சேர்க்கைக்குள்ள வித்தியாசம் தெரியாது. அப்போ அதை நாங்கள் சேர்த்து வாங்கி கொண்டு வருவோம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், பாலுடன் நீர் கலத்தல். பால் நீர்த்தன்மையானது, நீரும் நீர்த்தன்மை திரவத்தன்மையானது. அப்போ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கல பால் தான் என்று நினைத்து கொண்டு நாங்கள் அதை வாங்கி கொண்டு வரோம். ஆனால் பால் வந்து தடித்த ஒரு திரவமாக இருக்குது, நீர் வந்து அப்படி இல்லை. அப்போ ரெண்டையும் கலக்கல நாங்கள் அதிகளவான பால் என்று நினைத்து கொண்டு அதை வாங்குகிறோம். அதாவது அங்கே கலப்படம் நிகழ்ந்திருக்கின்றோம். அப்போ இந்த விடயங்களில் நீங்கள் மாணவர்களே சரியான கிரகிப்பு இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை இனங்கண்டு கொள்ள வேண்டும் கட்டாயம். ரைட். அரிசி மா குரக்கன் மாவுடன் கோதுமை மாவை கலத்தல். அப்போ அரிசி மா குரக்கன் மா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் தூள்தன்மையாக. அப்போ அதோடைய கோதுமை மாவை சேர்க்கைக்குள்ள வித்தியாசத்தை இனம் காண முடியாது. நாங்கள் அதிக அளவு நிறை கூடின மாதிரி இருக்கும். அப்போ அந்த நிறை கூடின உணவுன்னு சொல்லி அதில் வாங்கி கொண்டு வரோம். கலப்படம் அங்கே நடந்திருக்குது. அடுத்தது தேயிலை. இப்போ எங்களோட நாட்டை பொறுத்தளவில் அதிகமாக நாங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுற தேயிலை வந்து உண்மையில் கழிவு தேயிலையை தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அப்போ நல்ல தேயிலைன்றது எங்கே போகுது என்று பார்த்தீர்கள் என்றால் இது வந்து ஏற்றுமதி செய்யப்படுற தேயிலைகள்லாம் மிகச்சிறந்த தரமான தேயிலைகளாக இருக்கும். நாங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுறது இந்த கழிவு தேயிலைகளை தான். அப்போ கழிவு தேயிலையை வந்து நல்ல தேயிலைன்னு சொல்கிறது எப்படி? அந்த கழிவு தேயிலைக்குள்ள நிறமூட்டிகளை சேர்த்து எங்களுக்கு விற்கிறார்கள். அப்போ அதைத்தான் நாங்கள் நல்ல தேயிலைன்னு சொல்லி வாங்குகிறோம். அடுத்த விடயம், மிளகோட பப்பாசி விதைகளை சேர்க்கிறது. மிளகும் பப்பாசி விதையும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்போ நாங்கள் அதில் பிரித்தறிகிறது உடனே பார்த்த உடனே எங்களுக்கு பிரித்தறிகிறது கடினமாக இருக்கு. ஆகவே இரண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து தரும்போது நாங்கள் மிளகு என்று நினைத்து பப்பாசி விதையும் சேர்த்து வாங்கி கொண்டு வரோம். அடுத்த விடயம், பால் மாவுடன் கோதுமை மாவை கலத்தல். பால் மாவையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி தருவார்கள். அப்போ நாங்கள் வந்து பால் மாவை கடையில் வாங்கும்போது அதாவது மிக்ஸ் பண்ணி தர்றேன்னா இது உற்பத்தியின் போதாக இருக்கலாம் அல்லது விநியோகத்தின் போதாக இருக்கலாம். அப்போ நாங்கள் நுகர்வோருடைய கைக்கு வரும் வரை அதில் கலப்படம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த பால் மாண்டது பேக்கிங்காக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து கடையில் பார்க்கும்போது பேக்கிங்கை உடைச்சி பிக்கெட்டை வெட்டி அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்றதுண்டு இல்லை. அதை வீட்டில் வந்த அப்புறம் தான் அதை எடுத்து இனங்கண்டு கொள்ளலாம். அதில் கலப்படம் நடந்திருக்கா இல்லையாண்டி இனங்கண்டு கொள்ளலாம். அடுத்த விடயம், தேங்காய் எண்ணெயுடன் கலப்படம். இது உங்களுக்கு இப்போ தற்போதைய அண்மைய கால ஒரு பிரச்சனை. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று, அறிந்திருப்பீர்கள். அதாவது வெளிநாடுகள் மேலத்திய நாடுகளிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுற இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து பாம் ஆயில் என்றதை கலந்து அந்த தேங்காய் எண்ணெயை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்றதால எங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறதுன்னு சொல்லி ஒரு மிக பிரபல்யமான ஒரு பிரச்சனையாக இது இப்போ உள்ளது. அப்போ இந்த தேங்காய் எண்ணெயை வந்து இப்போது தடை செய்துள்ளார்கள்.
அப்போ அதனால் நாங்கள் இந்த கலப்படம் என்ற விடயத்தை மிகவும் நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் தேன். தேன் அதை விற்பது நான் என்று சொல்லி விற்பனையாளர்கள் கூவி கூவி அழைப்பார்கள். ஆனால் அதில் எவ்வளவு நல்ல தேன், தூய தேன் என்றதை அறிந்து கொள்வது எங்களுடைய கையில் தான் உள்ளது. அப்போ அங்கே கலப்படம் நடந்திருக்கலாம். ஆனால் முழுமையாக சகல விற்பனையாளர்களும் இப்படித்தான் என்றும் இல்லை, உற்பத்தியாளர்களும் இப்படித்தான் என்றும் இல்லை. தரமான உணவுகளும் இருக்கு, இந்த தரம் குறைந்த உணவுகளும் இருக்கு. அப்ப இங்க கலப்படம் நடைபெறும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளது. இதை விட இன்னும் கலப்படம் அதிகமாக உள்ளது. ஒரு குறித்த ஒரு இடத்துல சீரகத்தூளை தயாரிக்கும் போது, சீரகத்தூள் இயற்கையாக இருக்கும், அந்த சீரகத்தூளை போலியாகவும் தயாரித்திருக்கிறார்கள். கோரைப்புல்லினுடைய நுனியை வெட்டி அதை கற்தூள் தாருடன் சேர்த்து அந்த சீரகத்தூளை தயாரித்திருக்கிறார்கள். அப்போ போலியான சீரகத்தூளை இனங்காண்பது எப்படி என்று பார்க்கல, அங்கே கையில் நாங்கள் அந்த சீரகத்தூளை வைத்து உரோஞ்சும் போது கருப்பு நிற படம் தெரியக்கில்ல, அது போலியானதுன்றதை இனங்காணக்கூடியதாக உள்ளது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்கள், இதில் இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், மிளகோட பப்பாசி விதையல் கலப்படம். இரண்டும் பாருங்க ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் அதை கலப்படம் என்றைக்கிற நம்பி அதை வாங்குறோம். அடுத்தது மிளகாய் தூளோட செங்கல் தூள் கலந்துள்ளது. அப்போ மிளகாய் தூளும் சிவப்பு, செங்கத்தூளும் சிவப்பு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கீங்கள, அது கலப்படமாக விற்கப்படுகிறது. நாங்கள் அதை வாங்கி, நுகர்வோராகிய நாங்கள் அதை வாங்கி ஏமாந்து விடக்கூடிய சந்தர்ப்பம் நிகழ்கிறது. அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க வேண்டியது கலப்படத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதாவது எங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதில் வருகின்றது. அது இளைப்பு, புற்றுநோய், தோல் நோய், நச்சுத்தன்மை, சிறுநீரக பாதிப்புகள், ஒவ்வாமை, குருதிச்சோகை, கண் பார்வை குறைபாடு, நரம்பு கோளாறு, சுவை குறைவடைதல். இப்போ இவ்வளவு அதாவது சுவை குறைவடைதல் தவிர இவ்வளவும் சுகாதார பிரச்சனைகள். அப்போ இதில் பாருங்கோ, புற்றுநோய் என்றது பண்டைய காலத்தில் அந்த நோய் என்றது இல்லை. அதுக்கு பிறகு ஆரம்பிக்கப்படும் போது விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் புற்றுநோய் இருந்தது. ஏனென்றால் அந்த பண்டைய காலத்தில் இருக்கிற மக்களினுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படி. ஆனால் இப்போ புற்றுநோய் என்றது ஒரு சர்வசாதாரணமாக இருக்கிற நோயாக உள்ளது. எல்லோர் மத்தியிலும் இந்த புற்றுநோய் என்றது ஒரு வளமையாகி விட்டது. இப்போ அப்போ அந்த புற்றுநோய் வாரதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த கலப்படம் நிறைந்த உணவுகளும் ஒரு காரணம். அப்போ நாங்கள் கலப்படத்தில் இரசாயன பொருட்களை உணவோட சேர்க்கைக்குள்ள அந்த இரசாயனங்கள் எங்களுடைய உடலில் உள்ள கலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி புற்றுநோய் கலங்களை இன்னும் அதிகரிக்க வைக்கின்றது. அடுத்தது தேங்காய் எண்ணெய் கலப்படத்தின் மூலமாக இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. இப்போ நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் இந்த ஃபார்ம் ஆயிலோட கலக்கேக்கில் அதனூடாக புற்றுநோய் கலங்கள் ஊக்குவிக்கப்படுற நிலைமை உருவாகியுள்ளது. அடுத்த விடயம் இந்த மஞ்சள் தூளோட மெதைல் செம்மஞ்சள் என்ற ஒரு ரசாயன பதார்த்தம் சேர்க்கிறோம். அந்த ரசாயன பதார்த்தத்தாலேயும் இந்த புற்றுநோய்கள், அடுத்தது குருதிச்சோகை, கண் பார்வை குறைபாடு, நரம்பு கோளாறு இவ்வாறான நோய்கள் எங்களுக்கு ஏற்படுது. அடுத்த விடயம், நாங்கள் இந்த தரம் குறைந்த உணவுகளை சாப்பிடைக்கில்ல, அந்த உணவுகளால் எங்களுக்கு சுவை உண்மையில குன்றும். ஒரு புதிய ஒரு சிறந்த உணவுக்கும் அந்த கலப்படம் சேர்க்கப்பட்ட உணவுக்கும் வித்தியாசம், சுவையில் ஒரு மாற்றம் இருக்கும் கட்டாயம். அடுத்த விடயம் நுகர்வோருக்கு அதிக பண விரயம் ஏற்படும். ஒன்று இந்த நிறை கூடின உணவுகள், கலப்படம் சேர்க்கப்பட்ட நிறை கூடின உணவுகள். அடுத்தது இந்த சுகாதார பிரச்சனைகளால் நாங்கள் தேவையற்ற ஒரு மருத்துவ செலவை முகம் கொடுக்கிறோம். அப்போ இந்த பண விரயம் எல்லாம் ஏற்படுறது இந்த கலப்படத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அடுத்து கலப்படத்தை நாங்கள் எவ்வாறு இனங்காண வேண்டும்? அடுத்த விடயம், கலப்படத்தை எவ்வாறு இனங்காண வேண்டும்? இப்போ இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் இனங்கண்டு கொள்ளலாம். பால், அதாவது பாலுடன் நீர் கலக்கப்பட்டுள்ளது. அப்போ பால் ஒரு திக்கான அடர்த்தியான ஒரு திரவம். அப்போ இதை நாங்கள் எப்படி இனங்காணலாம்டா, ஒரு தரையோடு அல்லது ஒரு மாவில் கண்ணாடியில் பாலில் ஒரு துளியை விடுவீங்க. அப்போ அந்த பாலை ஒரு துளியை விடும்போது அது உண்மையான தூய பாலாக இருந்து சொன்னால் அதனுடைய விளிம்புகளில் வெண்ணிற ஓரம் இருக்கும்.
ஆனால் நீர் கலந்திருந்தா அது வந்து வழிந்து ஓடக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப இந்த இந்த படத்துல உள்ள ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி உள்ளது. இது பாலுடன் நீர் கலத்தல். அடுத்த விடயம் தேயிலையுடன் நிறமூட்டிகளை சேர்க்கிறது. அப்ப நாங்க இது எப்படி நாங்க காணுவோம் என்று சொன்னால், ஒரு கிளாஸ்ல தூய தண்ணீரை விட்டு அந்த நீர்ல தேயிலையை வந்து நனைத்து அந்த தேயிலையினுடைய ஒரு சிறிய பகுதி எடுத்து வடிதாளில் வைப்பீங்க. அப்போ வடிதாளில் வைக்கக்குள்ள அந்த தூய தேயிலையாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து நிறமாற்றங்கள், நிறம் வந்து ஊறாது. ஆனால் நிறமூட்டி சேர்க்கப்பட்ட தேயிலையாக இருந்தால் என்ன அவதானிப்பு நிகழும்? அந்த வடிதாளில் நிறம் ஊறி காணப்படும். அப்போ அது போலியான தேயிலை. இங்கே இந்த படத்தில் வந்து முதலாவது படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது தூய தேயிலை, இரண்டாவது படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது என்னது? போலியான, அதாவது கலப்படம் நிறைந்த தேயிலை. மூன்றாவது விடயம் வந்து மிளகுடன் பப்பாசி விதை. இது எப்படி நாங்கள் இனம் காணுவோம்டா, தூய கப் கொண்டு எடுக்கிறது. இந்த கப்பில் நீரை விட்டு இந்த பப்பாசி விதையையும் மிளகு விதையையும் சேர்த்து அதுக்குள்ள போடுறோம். அப்போ போட்டால் தூய மிளகு வித்து எப்படி நாங்கள் காணலாம்? முற்றிய மிளகு வித்தானது நீரில் அமிழ்ந்து காணப்படும். அப்போ அங்கே மிதந்து காணப்படுவது யார்? பப்பாசி வித்து. அப்போ மிதந்து காணப்படுகின்ற பப்பாசி வித்தை நாங்கள் இனம் காண முடியும். அங்கே கலப்படம் நிகழ்ந்திருக்கிறதுன்றதை இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஒரு விடயம், இந்த 2 வித்தையும் வந்து நாங்கள் தொட்டு உணரும் போது அதனுடைய இளையமைப்பை பார்ப்பீர்களாக இருந்தால், மிளகு வித்து வந்து சொரசொரப்பாக ஒரு கரடு முரடான மேற்பரப்பை கொண்டிருக்கும், பப்பாசி வித்து வந்து ஒப்பமான மேற்பரப்பை கொண்டிருக்கும். இந்த 2 விடயங்கள் மூலமாகவும் பப்பாசி வித்து மிளகு வித்தை வந்து நாங்கள் கண்டு கொள்ளலாம். அடுத்த விடயம் வந்து பால் மாவில கோதுமை மா கலந்திருக்கான்றதை எப்படி நாங்கள் காண்றது? ரைட், இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த பாலை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த பாலில் அயடின் துளியை, அதாவது 1 மில்லிலிட்டர் பால் எடுத்து அதில் அயடின் துளியை நாங்கள் விடுறோம். ஏன் அயடின் துளியை பயன்படுத்துகிறமாக இருந்தால், நீங்கள் விஞ்ஞானத்தில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் மாப்பொருள் பரிசோதனை. மாப்பொருள் பரிசோதனைக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய இரசாயன பதார்த்தம் அயடின் சொல்யூஷன் என்று நீங்கள் கற்றுள்ளீர்கள். அப்போ அந்த அயடின் துளியை அந்த பாலில் கலக்கும் போது கோதுமை மா இருந்ததுன்னு சொன்னால் அது கருநீல நிறமாக மாற்றம் அடையும். அதில் கோதுமை மா இல்லை என்று சொன்னால் கருநீல நிறம் ஏற்படாது. ஆகவே அதை நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். பால் மாவில் கோதுமை மா கலக்கப்பட்டது என்று கூறலாம். அடுத்த விடயம், பாலில் தேங்காய் பாலை கலத்தல். அப்போ பாலுக்கும் தேங்காய் பாலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது, ரெண்டுமே ஒயிட் வெள்ளை கலரில் இருக்கு. அப்போ அதை எப்படி நாங்கள் இனம் காணுவமாக இருந்தால், பாலுக்கு 1 துளி கிளிசரினை விடுறது. அப்போ 1 துளி கிளிசரினை விடும்போது அங்கே தேங்காய் பால் இருந்தால் என்ன மாற்றம் நடைபெறும் பிள்ளைகளே? அதில் பொன்னிறமான ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு. அதே ஒரு தூய பாலாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் மாற்றம் இருக்காது. அப்போ அங்கே கலப்படம், தேங்காய் பால் கலப்படம் செய்யப்பட்டதால் ஒரு பொன்னிற மாற்றம் ஒன்று உருவாகும். அடுத்த விடயம் தேன். தேனை நாங்கள் தூய தேனா அல்லது அங்கே வந்து வெள்ளப்பாகு சேர்க்கப்பட்ட ஒரு கலப்பட தேனான்றதை எப்படி இனம் கண்டுகொள்வீர்கள்? இந்த படத்தில் பார்த்துக்கொள்ளுங்கோ. ஒரு தூய கிளாஸ், ஒரு கப்பில் நீரை விட்டு அந்த நீரில் ஒரு சிறிதளவான தேனை விடுவீங்க. அப்போ அந்த தேன் வந்து தூய தேனாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த நீருக்குள்ளே ஒரு திண்மணியில், அதாவது தேனினுடைய அடர்த்தி வந்து கூடவாக இருக்கும். அப்போ அதில் வித்தியாசம் தெரியும், தேனையும் நீரையும் பிரித்து அறியலாம். ஆனால் அது ஒரு கலப்படமாக இருந்ததுன்னு சொன்னால் நீரோடு என்ன செய்யும்? வெள்ளப்பாகு கரைந்திருக்கும். ஆகவே அது போலியான கலப்படம் நிறைந்த ஒரு தேன் என்று சொல்ல முடியும். அடுத்த விடயம் தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் உங்களுடைய வீட்டில் வந்து பயன்படுத்துகிறோம். அதிகமாக நுகர்ற ஒரு பொருள் வந்து தேங்காய் எண்ணெய். அப்போ தேங்காய் எண்ணெய் நாங்கள் வித்தியாசம் அறிந்து கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெயை நாங்கள் இதில் ஒரு கிளாஸில் வந்து விட்டு அதை வந்து நாங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது அது தூய தேங்காய் எண்ணெயாக இருந்தால் 30 நிமிடங்களின் பின்பு அதில் ஒரு திண்மணிதை ஏற்படும். அங்கு வேறு ஒரு எண்ணெய் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த தூய எண்ணெயை தவிர அந்த வேறு எண்ணெய் வந்து நீர்த்தன்மையாக காணப்படும். அப்போ இதில் இருந்து நாங்கள் கலப்படம் செய்கிறத இனங்கண்டு கொள்கிறோம்.
அப்போ நாங்கள் இப்போ கற்றுக்கொண்ட விடயம் கலப்படம் செய்கிறத இனங்கண்டு கொள்ளுதல். அப்போ இனிமேல் இப்படியான தரமான உணவுகளையும் தரம் குறைந்த உணவுகளையும் வந்து பார்ப்பதற்காக ஒரு விடயம் தான் கற்றுக்கொள்ள போகிறோம், உணவின் புலனுணர்வு தன்மை. அப்போ இது எல்லாருக்கும் நீங்கள் புதிய விடயம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது புலன் உணர்வு தன்மை அப்படி என்றால் என்ன, அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. அதாவது மனிதன் ஐம்பொறிகளினாலும் உணவு தொடர்பான தரவுகள் தகவல்களை அறிதல் தான் புலனுணர்வு தன்மை என்று சொல்லுவோம். அப்போ ஐம்பொறிகளில் எங்களுடைய கண்கள், மூக்கு, நாக்கு, செவி, தோல், அப்போ இந்த ஐம்பொறிகளினாலேயும் உணவு தொடர்பான தரவு தகவல்களை அறிந்து கொள்ளுகிறது தான் புலனுணர்வு தன்மை என்று சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து பாருங்க, கண்களால் நாங்கள் உணவில் என்னத்தை அவதானிக்கிறோம், உணவினுடைய அளவை அவதானிக்கிறோம், வடிவத்தை அவதானிக்கிறோம், உணவுடைய பிரகாசத்தன்மை அவதானிக்கிறோம். ரைட். அதே மாதிரி மூக்கினால் என்னத்தை அவதானிக்கிறோம், உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய நறுமணங்கள், அடுத்தது உணவிலிருந்து ஆவியாகக்கூடிய பதார்த்தங்களை இனங்கண்டு கொள்ளுறோம். அடுத்தது நாக்கு. நாக்கு எல்லாருக்குமே தெரிந்த விடயம். நாக்கினால நாங்கள் எதை அறிந்து கொள்ளலாம், சுவை. அப்போ நாக்கினுடைய சுவையில் வந்து நுனி நாக்கில் இனிப்பு சுவை, அடி நாக்கில் கசப்பு சுவை, அதாவது விளிம்புகளில் புளிப்பு உவர்ப்பு சுவைகளை வந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த விடயம் தோலினால், இந்த நாக்கினால் வந்து நாங்கள் சூடான பொருட்கள் குளிர்ந்த பொருட்களையும் இனங்கண்டு கொள்ள முடியும். அடுத்தது தோலினால் தொட்டுணரும் போது அதனுடைய சூடு, வெப்பம், இழையமைப்புகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அடுத்து செவி. செவிக்கும் உணவுக்கும் எவ்வாறு இனங்காண்றது, அதாவது நாங்கள் வந்து இப்போ உதாரணமாக ஒரு முறுக்கு வந்து நாங்கள் சாப்பிடும்போது தெரியும் அதில் முறமுறப்பான தன்மை ஒன்று இருக்குது. அப்போ அடுத்தது வந்து நாங்கள் இப்போ எண்ணெய் தன்மையான உணவுகள் சாப்பிடும்போது அதிலிருந்து எழும்புகின்ற ஒலியை வந்து கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது குமிழிகள் உருவாகிறது, பொப்பென்ற சத்தம் உருவாகிறது. இந்த ஒலிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் உணவினுடைய தன்மையை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நான் இப்போ உங்களுக்கு கூறிய விடயம் வந்து புலனுணர்வு தன்மை. ரைட். அடுத்த விடயம் வந்து புலனுணர்வு தன்மையை மதிப்பீடு செய்தல். அப்போ புலனுணர்வு தன்மை மதிப்பீடுன்னா அதற்கும் ஒரு வரைவிலக்கணம் இருக்குது, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் இந்த புலனுணர்வுகளால் பெற்றுக்கொள்ளப்பட்ட இயல்புகளை பயன்படுத்தி, அந்த உணர்வுகளை பயன்படுத்தி உணவினுடைய இயல்புகள் தன்மைகளை தீர்மானிக்கிற விடயம்தான் புலன் உணர்வு தன்மை மதிப்பீடு. அப்போ இந்த புலனுணர்வு தன்மை மதிப்பீடு செய்கிறதால அதனுடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்று பார்த்தீங்களாக இருந்தால் உணவினுடைய தரம் தன்மையை இனங்கண்டு கொள்ளலாம். அப்போ ஒரு தரமான உணவு, அது சிறந்த உணவுன்றதை நாங்கள் வந்து ஒரு அடையாளம் கொடுக்கிறதாக இருந்தால் இந்த புலனுணர்வு மதிப்பீடு செய்தால் தான் அந்த அடையாளத்தை கொடுக்கலாம். அடுத்த விடயம் உணவின் இயல்புகளை ஒப்பிட்டு கொள்றது. இப்போ ஒரே வகையான பல உணவுகளை வைக்கப்படுது. அப்போ ஒரே வகையான பல உணவுகளை வைக்கல, ஒவ்வொரு உணவிலையும் வந்து வேறுபட்ட இயல்புகள் இருக்கு. அந்த வேறுபட்ட இயல்புகளை வந்து இனங்கண்டு கொள்றதுக்கு இந்த மதிப்பீடு அவசியம். அடுத்தது மேம்படுத்தலுக்கு அவசியமான இயல்புகளை இனங்காணுதல் என்று சொன்னால் அந்த உணவில் வந்து நாங்கள் இன்னும் என்ன செய்து அதை மேம்படுத்தி கொள்ளலாம், மெருகூட்டலாம். அதாவது அதில் சேர்மானங்களில் வித்தியாசம் இருக்குது, சேர்மானங்கள் அதிகமாக சேர்க்கிறதா குறைவாக சேர்க்கிறதா அப்படின்னு சொல்லி அதில் மேம்பாட்டுக்கு தேவையான இயல்புகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். நாங்கள் ஒரு உணவை வந்து புலனுணர்வு தன்மை மதிப்பீடு செய்வதன் மூலம்தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த விடயம் பொருத்தமான உணவா பொருத்தமற்ற உணவா, எங்களுடைய உடலுக்கு அந்த உணவு பொருத்தமானதா அல்லது இது ஒரு தேவையற்ற உணவாக என்று சொல்லி நாங்கள் அதை வந்து பிரித்தறியக்கூடிய மாதிரி இந்த புலனுணர்வு தன்மை மதிப்பீடு அவசியப்படுகின்றது. அடுத்து தேவைக்கேற்ப உற்பத்தி செய்யப்படுதலை உறுதி செய்தல். அப்போ சில உணவுகள் வந்து அதிக அளவு தேவைப்படுற உணவாக இருக்கும், சில உணவு தேவைகள் குறைவாக இருக்கும். அப்போ அந்த தேவையை வந்து நாங்கள் முடிவு பண்ண வேண்டுமாக இருந்தால் இந்த புலனுணர்வு தன்மை மதிப்பீடு அவசியமான ஒன்று. அடுத்தபடியே நுகர்வோர் விருப்பு தொடர்பாக அறிதல். நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட உணவினுடைய நிலைப்பு தீர்மானிக்கிற விதம் உண்டு, நுகர்வோரினுடைய விருப்பம். அப்போ நுகர்வோரினுடைய விருப்பத்தில் இந்த புலனுணர்வு தன்மை மதிப்பீடு அவசியமாக இருக்கின்றது. அப்போ எந்த உணவை நாங்கள் அதிக அளவில் வந்து விரும்புகிறோமோ அந்த உணவில் வந்து அந்த புலனுணர்வு சோதனையை மேற்கொண்ட பின்பு
தெரிந்து கொள்ளலாம் அந்த உணவு நுகர்வோருக்கு விருப்பமாக இருக்குமா இல்லை விருப்பம் இல்லாமல் இருக்குமான்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பேணக்கூடிய உச்ச காலத்தின் அளவுன்னு சொல்கிறோம். ஒரு உணவு உற்பத்தியில் இருந்து தரம் குன்றாது பேணக்கூடிய காலம் வரைக்கும் உள்ளதை தான் நாங்கள் சொல்கிறோம் உச்ச காலம் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிக்க அந்த உற்பத்தி தேதி காலாவதி தேதி என்று பார்த்திருப்பீங்கள். அங்கே இந்த விடயம் செல்வாக்கு செலுத்துகின்றது. அடுத்த விடயம் புலனுணர்வு தன்மையை எவ்வாறு மதிப்பிடுவது. அது 2 முறையில் நடக்கும். ஒன்று இதற்கென்று அமைக்கப்பட்ட ஒரு ஆய்வு கூடம் இருக்கு பிள்ளைகள். 2வது விடயம் இதற்கென்று பயிற்றப்பட்டுள்ள நபர்களை கொண்டுள்ள ஒரு குழு ஒன்று இயங்கும். அப்போ இந்த 2 விடயத்தையும் நாங்கள் இப்போ அவதானிக்க போகிறோம். இதில் ஆய்வு கூடத்தை பற்றி பாருங்க. இந்த ஆய்வு கூடத்தில் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அதாவது அந்த ஆய்வு கூடமானது ஒரு விசேட சூழலாக இருக்கும். அங்கே சுற்றி இருக்கிற வெப்பநிலை எவ்வளவாக இருக்கும் என்று பாருங்கோ. 18 பாகை செல்சியஸ்லேருந்து 20 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கு. ஈரப்பதன் 40% இருக்கு. அடுத்து ஒவ்வொரு தனித்தனி அறைகளாக அங்கே இருக்கும். அந்த ஆய்வுக்கூடத்தில் பாருங்க ஒவ்வொரு தனித்தனி அறைகளாக இருக்கும். அடுத்த விடயம் இந்த அறைகளில் வெளியில இருந்து வருகின்ற புறத்தாக்கங்கள் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். வெளியிலேருந்து வர புறத்தாக்கம் என்ன? ஒலி, அதாவது தேவையற்ற ஒலி வரக்கூடாது. அடுத்தது அந்த அறைக்குள்ளே இருக்கிற வெப்பநிலையை தாண்டி கூடிய வெப்பநிலை குறைந்த வெப்பநிலை வரக்கூடியதை தடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதுதான் புறத்தாக்கமற்ற இடம்னு சொல்கிறோம். அடுத்தது தேவையான உபகரணங்கள். அப்போ அங்கே மதிப்பிடுவதற்காக அந்த உபகரணங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமாக என்ன இருக்க வேண்டும்? இந்த ஆய்வுக்கூடத்தில் உணவு மாதிரி இருக்க வேண்டும். நாங்கள் பரிசோதிப்பது எதனை? உணவு மாதிரியை. அப்போ உணவு மாதிரி இருக்கணும். 2வது தரவு படிவம் இருக்க வேண்டும். அப்போ இவ்வளவு விடயங்களையும் கொண்டிருக்கிறது தான் என்ன? புலனுணர்வு சோதனையை மதிப்பிடுகின்ற விசேட ஆய்வு கூடம். அடுத்த விடயத்தை நீங்கள் பாருங்கோ. இது நபர்கள், அதாவது பயிற்றப்பட்டுள்ள நபர்களை கொண்டுள்ள குழு என்று சொல்லும்போது இங்கே அந்த நபர்களை இதுக்கண்டு பயிற்றப்பட்டு இருப்பார்கள். அப்போ அது ஒரு குழுவாக இயங்கும். அந்த குழுவில் ஆக குறைந்தது எத்தனை பேர் இருப்பினம்? 12 பேர் இருப்பினம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்புகள். அப்போ 12 பேர் இந்த குழுவில் இருப்பார்கள். அந்த குழுவில் இருப்பவர்கள் சாதாரணமான ஆட்கள் போன்று இல்லாமல் ஒரு உணவை சுவைத்து பார்க்கும் போதே அந்த உணவை பற்றி தெரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். காணும் போதே அந்த உணவின் தன்மையை அறிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது தொட்டு உணரும் போதே அந்த இளையமைப்பை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ அவர்கள் அதுக்கண்டு விசேடமாக பயிற்றப்பட்டுள்ள நபர்களாக இருப்பார்கள். அடுத்தது இது எல்லாத்தையும் விட இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உடல் உள ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ நோய் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ அவர்களுடைய உடல்லையும் உளத்திலையும் ஆரோக்கியமாக இருக்கணும். மதுபானம் எல்லாத்தையும் தவிர மதுபானம் இருந்தவர்களாக இருக்கணும். அடுத்தது வெற்றிலை மெல்லுபவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ இவ்வளவு நிபந்தனைகளையும் இந்த குழு கொண்டிருக்கும். ரைட். அப்போ இந்த 2 விடயம் தான் இந்த புலனுணர்வு மதிப்பீடு செய்கின்ற முறைகள். ரைட். இப்போ இந்த படத்தை நீங்கள் உற்று நோக்குங்கள். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது புலனுணர்வு தன்மையை மதிப்பிடுவதற்கான ஒரு விசேட ஆய்வுக்கூடம். அப்போ இந்த விசேட ஆய்வுக்கூடத்தில் பாருங்கோ தனித்தனியான அறைகள் இருக்குது. உள்ளுக்குள்ள மாதிரிகள் வைக்கப்பட்டிருக்கு, உபகரணங்கள் இருக்கு, குறிப்பிட்டுள்ள வெப்பநிலையை தாங்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்போ இதுதான் அந்த அறை. அடுத்த விடயம் பாருங்கோ, இதில் அந்த உணவு மாதிரிகள் இருக்குது, அதுக்கு தேவையான தரவு படிவங்கள் இருக்குது. அதை அவர்கள் பரிசோதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது அந்த ஆய்வுக்கூடத்திலேயோ அல்லது நபர்கள் பயிற்றப்பட்டுள்ள நபர்கள் கொண்ட குழுவில் இது அமைக்கப்பட்டு இருக்கு. அடுத்த வரிப்படத்தை பாருங்கோ. இதில் இவர் என்ன செய்கிறார்? இந்த உணவை சுவைத்து பார்க்கிறார். என்ன, அதாவது புலனுணர்வு தன்மை மதிப்பீட மேற்கொண்டு இருக்கிறார். அவர் தனித்தனியாக இருக்கிற அறையில் அவருக்கு தனியாக அமைக்கப்பட்ட அறையில் அதை அந்த பரிசோதனையை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு தரம். ரைட். இவளை தான் இந்த ஆய்வு கூட நிலைமையை பற்றிய விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு புலனுணர்வு மதிப்பீட்டை எவ்வாறு மேற்கொள்வது என்று பார்த்தோம். இப்போ இந்த இதில் பாருங்கோ, முதலாவது என்ன செய்யணும்? உணவு மாதிரியை பரிசீலிக்கிறது. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த உணவு மாதிரியை பரிசீலிப்பார்கள். 2வது அவர்களுக்கென்று தகவல் தரவு படிவம் ஒன்று அதில் வழங்கப்படும்.
அந்த உணவு மாதிரியோட ஒரு தகவல் தரவு படிவம் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த படிவத்தை வந்து அவர்கள் என்ன செய்யணும், பூரணப்படுத்தி நிரப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்து அதில் அவர்கள் அவதானித்த குறிப்புகளை வந்து எழுதுவார்கள். அடுத்த விடயம் வந்து இறுதியாக ஒரு கணனி மூலமான ஒரு பகுப்பாய்வு ஒன்று நடக்கும். அப்போ இது எப்படி இந்த பகுப்பாய்வுன்றதை பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறோம். அப்போ இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தரவு தகவல் படிவம் தான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அப்போ இதில் என்னென்ன விடயம் இருக்குன்னு பாருங்க. அவர்கள் யார் வந்து அதை செய்யணுமோ அவர்களுடைய பெயர், திகதி, அந்த செயற்பட்ட நேரம் இருக்கும். அடுத்தது அந்த உணவு மாதிரியை வந்து அவர்கள் வந்து பரிசோதிக்கும் போது அதில் இருக்கிற புள்ளிகள் அதில் இருக்கு, மிக நன்றா அல்லது நன்றா, ஓரளவு நன்றான்னு சொல்லி அதில் அந்த புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகளின் அடிப்படையில் அவர்கள் அந்த தரவு படிவத்தை நிரப்புவார்கள். அடுத்த விடயம் வந்து அதில் கீழே ஆலோசனைகள் இருக்கு பாருங்கோ. அந்த ஆலோசனைகளில் அவர்கள் என்ன மேலதிகமாக வழங்க வேண்டுமோ அதை கூறுவார்கள். கூறி அவர்களுடைய கையொப்பத்தை இட்டு செல்வார். அப்போ இதுதான் தரவு தகவல் படிவம். அடுத்த விடயம் இந்த புலனுணர்வுக்கான அந்த தரவு படிவத்தில் அவர்கள் நிரப்ப வேண்டியது, அதாவது அதில் என்னென்று அப்படி புள்ளிகள் இருக்கிறதுன்னு சொல்லி சுவை, மனம், சுவை, நிறம், விளையமைப்பு என்று சொல்லி அந்த 3 விடயங்கள் இருக்குது. அந்த விடயத்தில் குறித்த உணவு மாதிரியினுடைய அந்த புலனுணர்வு சோதனையை மேற்கொண்ட பின்பு அதில் புள்ளிகள் இட்டு அதனுடைய சராசரி, மொத்த சராசரியை கண்டு அதை விசேட பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவார்கள். கணனி மூலம் விசேட பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் போது அங்கு தரமான உணவா அல்லது தரமற்ற உணவான்னு சொல்லி நாங்கள் அந்த உணவை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி உள்ளது. ஆகவே இதுதான் அந்த புலனுணர்வு சோதனை என்று சொல்கிறோம். அந்த சோதனையை மதிப்பிடுகின்ற முறை இதுதான். ரைட். அடுத்த விடயம், இவ்வாறான தரமான உணவுகளை பெற வேணும் என்று சொன்னால் எங்கட நாடு இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் அரசால உணவு கட்டுப்பாட்டு வேலை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏனென்றால் உணவு வந்து எங்களுடைய நேரடியாக தாக்கம் செலுத்துகிற உண்டு. அப்போ சுகாதார ரீதியாக போஷணை நிறைந்ததாக, சுத்தமான, மாசுக்களற்றதாக உணவு வந்து எங்களுக்கு கிடைக்க வேணும். அந்த நுகர்வோர் வந்து பாதுகாப்பான உணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நுகர்வோரை வழிப்படுத்துவதற்காக இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அதனூடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த உணவு சட்டம், நான் முன்பு கூறிய விடயம்தான் உணவு சட்டம். இந்த உணவு சட்டம் வந்து 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க சட்டம் என்று சொல்லியிருக்கின்றேன். அடுத்த விடயம் வந்து இந்த உணவு சட்டங்களை வந்து பிறகு வர்த்தமானியில் பிரசுரிப்பார்கள். அப்போ வர்த்தமானியில் பிரசுரிக்கும் போது ஒரு உணவானது உற்பத்தி செய்யும் போது, இறக்குமதி செய்யும் போது, விநியோகம் செய்யும் போது, விற்பனை செய்யும் போது சகல இடங்கள்லையும் அந்த வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட மாதிரியான அந்த விடயங்கள் வந்து சகலரும் ஒழுக வேண்டும். அப்போ இவ்வளவு விடயமும் அதில் இருக்கு. அடுத்தது இது தவிர இலங்கை கட்டளைகள் நிறுவனம், அதாவது SLSI என்று சொல்றது, இதால் வந்து தர நியமங்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. என்ன, இப்போ இது நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விடயம்தான், தர நியமம் என்றது. இப்போ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டீங்கள் என்றாலும் அந்த தர சான்றிதழ்கள் சொல்லி நீங்கள் ஒரு சொல்ல அறிந்திருக்கிற ஒரு விடயம்தான். அப்போ இந்த தர நியமம் 2 வகைப்படும். ஒன்று தேசிய மட்ட தர நியமம், அடுத்தது சர்வதேச தர நியமம். அப்போ தேசிய மட்ட தர நியமம் அப்படி என்றா என்ன? அப்போ தேசிய மட்ட தர நியமம் என்று சொல்றது பிள்ளைகளே, ஒரு நாட்டுக்கண்டு குறித்த ஒரு நாட்டுக்காக இருக்கும் அல்லது ஒரு உள்ளூராக இருக்கும், ஒரு குறித்த இடம் ஒரு நாட்டுக்காக இருக்கும். அதாவது அங்கே அந்த நாட்டுக்குரிய தேவைகள், பண்புகள் என்பவற்றின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற உடன்பாடுகளைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம், தேசிய மட்ட தர நியமம் என்று சொல்கிறோம். அப்போ தேசிய மட்ட தர நியமம் என்று சொல்லிக்கல எங்கட நாட்டில் உணவுப் பொருட்கள் தரமானதா என்று சொல்லி ஒரு தரச்சான்றிதழ் அங்கே வழங்கப்படுகின்றது. அதுதான் SLS தரச்சான்றிதழ். இது நீங்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம். இந்த SLS தரச்சான்றிதழ் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் குடிக்கின்ற பருகின்ற போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர்கள் என்ற சுட்டு துண்டில் இனங்கண்டு கொள்ளலாம் SLS என்று அந்த தரச்சான்றிதழ் இருக்கு. அப்போ SLS தரச்சான்றிதழ் வழங்கப்பட்ட அந்த உணவு பதார்த்தங்கள், குடிநீர் அதன்னு சொன்னால் எவ்வாறு இருக்கு, தரமானது என்று சொல்லி நாங்கள் நம்பி அதை வாங்குகிறோம்.
அப்போ அந்த தரத்தை வந்து தொடர்ந்து என்ன செய்யும், கண்காணித்து கொண்டிருப்பார்கள். யார் கண்காணித்து கொண்டிருப்பார்கள்? இலங்கை கட்டளைகள் நிறுவனம், சரிதானே? அப்போ தர கட்டளைகள் நிறுவனம் வந்து இதை இனங்கண்டு கொண்டு தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கு. அப்போ தர சான்றிதழ் கொடுத்தா பிறகு அந்த உணவு வந்து தரத்தை குறைக்க முடியுமா? இல்லை. அப்போ இதில் வந்து என்னென்ன விடயங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படும்னு சொன்னால், ஒரு உணவின் கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும். அடுத்தது பாதுகாப்பு தன்மை உறுதிப்படுத்தப்படும். அது நுகர்வோருக்கு பாதுகாப்பானதா என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படும் கட்டாயம். அடுத்தது தர கட்டுப்பாடு ஒன்று இருக்கும். இவ்வளவுதான் இதில் இன்கிரீடியன்ஸ் அண்டு உணவு சேர்மானங்களோ என்னவோ அதில் சேர்க்கிறதுக்கு ஒரு தர கட்டுப்பாடு இருக்கும். இவ்வளவும் வந்து இந்த நிறுவனத்தினால உறுதிப்படுத்தப்படும், SLSIனால உறுதிப்படுத்தப்படும். ரைட். இது வந்து நாங்கள் பார்த்து கொண்டது இவ்வளவு நேரம் என்னது, தேசிய மட்ட தர நியமம். அடுத்தது என்னது, சர்வதேச தர நியமம். அதாவது சர்வதேச தர நியமம் வந்து பாருங்கோ, இது வந்து நாடுகளுக்கு இடையில சர்வதேச அளவில் பரிமாறப்படுகின்ற பொருட்கள் சேவைகள் என்பவற்றினுடைய தரத்தை பேணுவதற்கென்று தயாரிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் என்னது, சர்வதேச தர நியமம். அப்போ இது வந்து எல்லா நாடுகளுக்கும் போகைக்குள்ள அந்த உணவு பண்டங்களை வந்து மிகவும் பிராண்டடானது தரமானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இப்போ குறித்த நாட்டில் இல்லாமல் அது வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் செல்லுது. அப்போ எல்லா நாடுகளுக்கும் போய்க்கலாம் அந்த பதார்த்தமோ அல்லது அந்த சேவைகள் வந்து மிகவும் தரமானதாக இருக்க வேண்டும் என்றதில் மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ சர்வதேச தர நியமம் என்றது என்ன, ISO தர சான்றிதழ். ரைட். இப்போ இந்த ISO தர சான்றிதழ்லாம் எல்லா நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு தர சான்றிதழாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ரைட். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னது, SLS தர சான்றிதழ் பற்றிய ஒரு விடயத்தை தான் நீங்கள் அதில் பார்க்குறீங்க. அந்த குறியீடுகள் இருக்குது, அதில் சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இதுகள்லாம் SLS தர சான்றிதழுக்குரிய அந்த படங்கள். அப்போ இதில் வந்து இன்னும் ஒன்றுக்கு பாருங்க, அதில் SLSI என்று இருக்குது. அதுதான் என்ன பிள்ளைகள், இலங்கை கட்டளைகள் தர நிறுவனம் என்று சொல்கிறோம். அதை இவர்கள் தான் இந்த தேசிய தர நியமமோ அல்லது சர்வதேச தர நியமத்தையோ வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த விடயம் ISO. அப்போ இந்த ISO என்னது, சர்வதேச தர நியமம். எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஒரு பரிமாறக்கூடிய ஒரு விடயத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சான்று தான் ISO தர சான்றிதழ். ரைட். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து உணவினுடைய தரங்களின் முக்கியத்துவம். அப்போ நாங்கள் இந்த அழகே வந்து என்ன சொல்லப்படுகிறது, உணவினுடைய தரம். அந்த தரத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்றதை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு எண்ணக்கரு வரைபடம் ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உணவின் தரத்தின் முக்கியத்துவத்தில் இவ்வளவு பாயிண்ட்ஸுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்கள் ஒருக்கா மிகவும் உற்று நோக்க வேண்டும். இப்போ இதில் வந்து முதலாவது விடயம் என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்னால், நுகர்வோரினுடைய பாதுகாப்பு. அப்போ உணவு தரத்துக்கும் நுகர்வோருடைய பாதுகாப்புக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கள் என்றால், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு தரமான உணவில் தான் தங்கி உள்ளது. அப்போ அங்கே வந்து நாங்கள் ஒரு தரம் குறைந்த உணவை எடுத்துக்கொண்டமையாக இருந்தால் எங்களுடைய உடல் வந்து என்ன செய்து, ஆரோக்கியம் குன்றப்படுகின்றது. அப்போ நுகர்வோரை பாதுகாக்கிறது எது, தரமான உணவு, போஷணையான உணவு என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த உணவில் வந்து பாருங்க, இப்போ எங்கட நாட்டில் வந்து உண்மையில் வந்து பொருளாதார அபிவிருத்தி என்றது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் மேலத்தைய நாடுகளில் பொருளாதார அபிவிருத்தி வந்து கூட, அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவுகளும் அதிகமாக இருக்கிறது. அப்போ அங்கே பாருங்க, ஒரு சிறிய ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும், ஒரு கேண்டோஸ், ஒரு சாக்லேட்ஸை எடுத்துக்கொண்டாலும் அந்த சாக்லேட்ஸில் வந்து அதிகளவான போஷணைகள் இருக்குது, ஒவ்வொரு தரங்கள் இருக்குது. அதை வந்து தர சான்றிதழ் கொடுத்து அவர்கள் அந்த உணவை வந்து அடையாளப்படுத்தி இருப்பார்கள். அந்த உணவில் அங்கே வந்து அந்த உணவு எடுக்கும்போது அவர்களுக்குரிய ஆரோக்கியம் வந்து அதிகளவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஜூஸாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு உணவாக இருக்கட்டும், அந்த தர நியமம், புலனுணர்வு சோதனை மதிப்பீடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கு அந்த தரமாக அமைக்கப்பட்ட உணவாக இருக்கும் அவர்களுடைய உணவு. அதனால்தான் அவர்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறந்த ஒரு ஆரோக்கியமாக உள்ளது. இப்போ மேலத்தைய நாடுகளில்
அதிகமாக அவருடைய ஆயுட்காலம் வந்து அதிகமாக இருக்கும். எங்கட நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுடைய ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக சீனாவில் இப்போ அதிக ஆயுள் கொண்ட மனிதர்கள் எங்கே வாழுகிறார்கள் என்று பார்த்தீங்களா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் தான் அந்த மக்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவர்கள் எடுத்துக்கொள்கிற உணவுகள். அப்போ தரமான உணவுகள் அவர்கள் உட்கொள்றதால தான் அவர்களுடைய ஆரோக்கியம் வந்து இருக்குது, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அதிகளவு நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே தரம் குறைஞ்ச உணவை சாப்பிட்றதால தான் எங்களோட ஆரோக்கியம் குறைந்து கொண்டு போகுது. அப்போ நுகர்வோரினுடைய பாதுகாப்பு முதலாவது விடயம். தரமான உணவை உண்பதனால, தரமான உணவுகளை பெற்றுக்கொள்வதனால நுகர்வோர் பாதுகாப்பு. இரண்டாவது லாபத்தை அதிகரித்தல். அப்போ கலப்படம் செய்கிறதால பொருளாதார அனுகூலம் என்று சொல்லுறோம். அப்போ இங்கேயும் லாபத்தை அதிகரிக்கிறோம்னு பார்க்குறோம். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. எங்கே தரமான உணவு இருக்கோ அங்கே என்ன அதிகரிக்கும்? கேள்விகள் அதிகரிக்கும். இப்போ நாங்கள் ஒரு கடைகளில் வந்து உணவுகளை வாங்கிக்க எந்த கடையில் தரமான உணவு இருக்குன்னு தான் முதலாவது பார்ப்போம். அப்போ தரமான உணவு இருக்கிற இடத்துல என்ன அதிகரிக்கும்? கேள்வி அதிகரிக்கும். கேள்வி அதிகரித்தா அங்கே வாடிக்கையாளர்களுடைய அளவுகளும் அதிகரித்து கொண்டு போகும். அப்போ என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அப்போ ரெண்டாவது விடயம் நாங்கள் லாபம் அதிகரிக்கும். அதாவது உணவினுடைய தரங்களின் முக்கியத்துவத்தில் ரெண்டாவது விடயம் லாபம் அதிகரிக்கும். அடுத்த விடயம் பணம் மீதமடையும். உணவின் தரத்துக்கும் பணம் மீதமடைகிறதுக்கும் என்ன தொடர்பென்று பார்த்தீங்களாக இருந்தால், நாங்கள் தரமான உணவுகளை உட்கொள்ளையில் எங்களுடைய நோய்களும் வந்து என்னது தாக்குறது குறைவாக இருக்கும். இப்போ பாருங்க, கலப்படம் செய்கிறதால நாங்கள் அதிகளவான தொற்றா நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த தொற்றா நோய்கள் சிறுநீரக பாதிப்பிலிருந்து, இதய நோய்களில் இருந்து, புற்றுநோய்கள் இருந்து எல்லாமே தாக்குது. கலப்படத்தால் இந்த நோய்கள் வந்து எங்களை தாக்குது. அப்போ அந்த நோய்கள் வந்து இப்போ மட்டும் இல்லாமல் நாங்கள் கலப்பட உணவுகளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பரம்பரைக்கும் அந்த நோய்களை தாக்குகின்ற பிரச்சனை இருக்குது. அதாவது பாருங்க, அந்த நோய்களை அந்த உணவுகளை வந்து உட்கொள்றதால தான் இந்த நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நோய்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே மருத்துவரிடம் போகிறோம். வைத்திய செலவுக்காக எங்களுடைய பணத்தை வீண் விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இங்கே தரமான உணவு எடுத்தால் இந்த பண விரயம் எங்களுக்கு ஏற்படாது. ஆகவே மருத்துவ செலவெல்லாம் தவிர்க்கப்பட்டு கொண்டு விடும். இப்போ 3 விடயம் நாங்கள் இங்கே உற்று நோக்கி இருக்கிறோம். நுகர்வோர் பாதுகாப்பு, லாபத்தை அதிகரித்தல், 3வது விடயம் பணத்தை மீதப்படுத்துதல். சரியா பிள்ளைகளே? அடுத்த விடயம் உணவு பழுதடைவதை தவிர்க்கிறது. அப்போ உணவு பழுதடைதலுக்கும் தரமான உணவுக்கும் எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தரம் குறைஞ்ச உணவில் இரசாயன பொருளை வந்து அங்கே அதிகமாக சேர்க்கின்றார்கள். அடுத்தது நுண்ணங்கியினுடைய தாக்கமும் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ அதிகளவு இரசாயனங்களும் அந்த நுண்ணங்கியினுடைய தாக்கமும் என்ன செய்யுதுண்டா, உணவை பழுதடைய வைத்து கொண்டு இருக்குது. அப்போ உணவை பழுதடைய வைக்கிறதுக்கு தரமான உணவை நாங்கள் உட்கொள்ளிக்கல அந்த உணவு பழுதடைவு இருக்காது. ரைட். இப்போ பால் மாவோட கோதுமை மா சேர்க்கையில் அந்த பால் மா வந்து பழுதடைகிற வேகம் அதிகமாக இருக்கும். அதில் நுண்ணங்கி தொற்று கூடுதலாக இருக்கும். அப்போ அங்கே வந்து தூய பால் மாவாக இருக்கையில் அங்கே உணவு பழுதடைகிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்படுவதாக இருக்கும். அப்போ 4 விடயங்கள் இங்கே கவனிச்சிட்டேன். இப்போ 5வது விடயம் வந்து உண்மை தகவல்களை நுகர்வோர் அறிந்து கொள்ளுதல். அப்போ ஒரு தரமான உணவாக இருந்தால் அங்கே வந்து சேர்க்கிற சேர்மான பதார்த்தங்கள், நற்காப்பிகள், நிறமூட்டிகள், போசனை பதார்த்தங்கள் எல்லாமே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் என்ற விடயத்தில் வந்து உள்ளடக்கப்பட்டு இருக்கும். அப்போ தரமான உணவுகளில் அவர்கள் போட்டிருப்பார்கள் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ அது தொடர்பான உண்மை தகவல்களை நுகர்வோர் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அந்த உற்பத்தி திகதி, காலாவதி திகதி எல்லாம் அதில் இருக்கு. அப்போ நுகர்வோர் அதை பார்க்கும்போது ரைட், இந்த உணவு வந்து இவ்வளவு காலத்துக்குள்ள தான் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அது பற்றிய ஒரு உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் அதில் இல்லாத போது நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த உணவு வந்து எவ்வளவு காலம் இன்னும் இருக்குமென்று தெரியாமல் ஏமாந்து போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு தரமான உணவுக்குரிய ஒரு விடயம். உண்மை தகவல்களை நுகர்வோர் அறிந்து கொள்ளுதல். ரைட். அடுத்தது விடயம் வந்து அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது. எப்படி அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது? நாங்கள் ஒரு உணவை வந்து இப்படி கலப்படம் எல்லாம் செய்து கொண்டிருந்தா அந்த உணவை நாங்களே வாங்க விரும்ப மாட்டோம். அப்போ அதை வந்து வேறு வெளிநாடு வந்து மேலத்திய நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. அப்போ அந்த உணவை தயாரிக்கும் போதிலிருந்து இறக்குமதி செய்கிறதுலேருந்து ஏற்றுமதி செய்யலிருந்து எல்லாம் விற்பனை செய்யும் வரைக்கும் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும்? மிக மிக தரமான ஒரு உணவாக இருக்க வேண்டும். அப்போ அந்த தரமான உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதை நாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கு. ஒரு தரத்தால் ஏற்றுமதி இருக்கு. அப்போ ஏற்றுமதி செய்யும் போது எங்களோட நாட்டுக்கு என்ன கிடைக்கும்? அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கும். அப்போ இதை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தரமான உணவுக்கு இருக்கு. சரியா பிள்ளைகளே? இதை பற்றி நீங்கள் இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் வந்து நுகர்வோர் வந்து இந்த உணவில் வந்து ஒரு நம்பிக்கையை வைப்பார்கள். அப்போ அந்த நம்பிக்கையை வைக்க தரமான உணவுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைத்தார்களாக இருந்தால் அந்த உணவை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்த விடயம் உற்பத்தி நிறுவனங்களினுடைய விளைதிறனை அதிகரித்தல். எந்த நிறுவனம் அந்த உணவை தரமான உணவை உற்பத்தி செய்தோ அந்த நிறுவனத்தினுடைய திறமை வந்து இன்னும் என்ன செய்யும்? அதிகரிக்க. அங்கே தரம் குறைஞ்ச உணவுகளை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்திட்ட இருந்து உணவை வந்து வாங்க முடியாது. அப்போ அவர்களுடைய விளைதிறன் வந்து குறைவாக இருக்கும். ஆகவே தரமான உணவினுடைய முக்கியத்துவத்தில் இறுதியாக சொல்கிற விடயம் என்னது? உற்பத்தி நிறுவனங்களினுடைய விளைதிறன் அதிகரிக்கும். அப்போ இவ்வளவு குறிப்புகளை நீங்கள் கட்டாயம் கிரகித்திருக்க வேண்டும். இது உணவினுடைய தரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. அடுத்து இது தொடர்பான வினாக்களை வந்து நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இங்கு நான் போடப்பட்ட இந்த வினா வந்து ஒரு கடந்த கால வினாத்தாள். அதாவது பின்வருவனவற்றுள் உணவு உற்பத்தி பொருளொன்றின் சர்வதேச மட்ட தரத்தினை வகை குறிக்கும் குறுக்கம் யாது? இது 2017 ஆண்டு வந்து 40வது கேள்வி. அப்போ இதுக்குரிய விடை வந்து என்னென்னு பார்த்தீங்களாக இருந்தால் சர்வதேச மட்டத்துக்கென்று வழங்கப்பட்ட தரச்சான்றிதழ் என்ன? ISO. அப்போ இதில் வந்து விடை வந்து எத்தனையாவதாக உள்ளது? 2ஆவதாக உள்ளது. அப்போ முதலாவதாக இருக்கிற விடை என்ன சொல்லுது? SLS, அதாவது தேசிய தர நியமம். என்ன தேசிய ஒரு நாட்டுக்காக இருக்கப்படுற சான்றிதழ் தான் தேசிய தர நியமம். ரைட். அடுத்த வினாவை பாருங்க. ஒரு கண்ணாடி மேற்பரப்பின் மீது பால் மாதிரியின் ஒரு துளியை இட்ட போது அது வெண்ணிற ஓரங்கள் கொண்ட அடையாளத்தை ஏற்படுத்தாது பாய்ந்து செல்லுகின்றது. இதிலிருந்து மேற்கொள்ளத்தக்க முடிவு இந்த பாலில் என்ன இருக்குன்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4 விடைகளையும் பாருங்க. இந்த பாலில் என்ன நடந்திருக்கும்? நீர் கலக்கப்பட்டுள்ளது. இந்த விடை தான் அதுக்கு பொருத்தமான ஒரு விடையாக இருக்குமென்று நினைக்கிறேன். அப்போ நுண்ணங்கி தொற்று ஏற்பட்டுள்ளதுன்றது அதில் வராது, நிறப்பொருள் சேர்க்கப்பட்டுள்ளதுன்றும் வராது, தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்பட்டுள்ளதுன்றதும் வராது. அப்போ அதுக்கு பொருத்தமான விடை நீர் கலக்கப்பட்டுள்ளது. நாங்கள் முன்னமே பார்த்திருக்கின்ற ஒரு கலப்படம் செய்யப்பட்ட உணவில் வந்து பாலில் தண்ணீர் கலந்தால் நீர் வந்து பாய்ந்தோடக்கூடிய நிலைமை இருக்கும் என்று பார்த்துருக்கோம். அடுத்து இதில் காட்டப்பட்டுள்ள வினாக்களை பாருங்கோ. கலப்படம் செய்தல் என்பதனுடைய வரை விலக்கணம். அதாவது கலப்படம் என்றால் என்ன? லாபத்தை அதிகரிக்கின்ற வகையில் விலை குறைவான அல்லது மலிவான பதார்த்தங்களை உணவோடு கலக்கிறது தான் கலப்படம் எனப்படும் என்று இதுக்குரிய வரை விலக்கணத்தை நீங்கள் கொடுப்பீங்க. அடுத்த கேள்வியை பாருங்கோ. புலன் உணர்வு தன்மையை மதிப்பிடுகின்ற 2 நிலைமைகளையும் குறிப்பிடுக. அதாவது புலன் உணர்வு தன்மையை மதிப்பிடுவதற்கு நாங்கள் முன்னம் பார்த்திருந்தோம். ஒன்று வந்து விசேட ஆய்வுகூடம், அடுத்தது பயிற்றப்பட்டுள்ள நபர்களை கொண்டுள்ள குழு. இந்த 2 முறையின் மூலமாக தான் புலனுணர்வு மதிப்பீடு நடைபெறும். 3வது கேள்வி, உணவு தொடர்பாக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டம் யாது? 1980 ஆண்டு 26ஆம் இலக்க சட்டம். இதுதான் இதற்குரிய பொருத்தமான விடை.
4வது வினாவை பாருங்கோ, உணவின் தரத்திற்கான முக்கியத்துவங்கள் இவையண்டு. இப்போ நாங்கள் இறுதியாக இந்த வினாக்குரிய விடைகளை வந்து பார்த்திருக்கின்றோம். அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு, லாபம் அதிகரிப்பு, பணத்தை மீதப்படுத்துதல், உணவு பழுதடைவதை தவிர்த்தல், உண்மை தகவல்களை நுகர்வோர் அறிந்து கொள்ளுதல், உற்பத்தி நிறுவனங்களினுடைய விளைதிறனை அதிகரித்தல், அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது, நுகர்வோரினுடைய நம்பிக்கையை மேம்படுத்தல். அப்போ இவ்வளவு விடயங்களும் இந்த வினாவுக்குரிய விடைகளாக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். ஆகவே இன்று நாங்கள் இப்போ கற்ற விடயம், கற்ற பாடத்தினுடைய அழகு என்ன பிள்ளைகளே? உணவின் தரம். அப்போ இந்த பாடத்தில் நாங்கள் பார்த்த விடயங்கள் இவ்வளவு விடயங்களும் தான் நீங்கள் பார்த்துருக்கிறோம். உணவினுடைய தரம் முதலாவது பார்த்தோம். அடுத்தது கலப்படம். கலப்படம் என்றால் என்ன, அந்த கலப்படம் நிகழ்கின்ற சந்தர்ப்பங்கள் என்னென்று பார்த்து நாங்கள். அடுத்தது கலப்படம் செய்வதனால ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்த்திருக்கின்றோம். அடுத்தது கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை எவ்வாறு இனம் காணுதல் என்று சொல்லி பார்த்திருக்கின்றோம். அடுத்த விடயம் உணவின் புலன் உணர்வு. அடுத்தது புலன் உணர்வு மதிப்பீடு. புலனுணர்வு தன்மையை எவ்வாறு மதிப்பீடு செய்கின்றோம் என்று அங்கே 2 விடயங்கள் பார்த்து நாங்கள். அடுத்ததாக உணவு தொடர்பான நியமங்கள். இந்த நியமத்தில் தர நியமங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். அதாவது தேசிய மட்ட தர நியமம், சர்வதேச தர நியமம் என்று பார்த்திருக்கின்றோம். இறுதியாக என்ன பார்த்தோம் என்றால் உணவினுடைய தரத்தின் முக்கியத்துவங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். அப்போ ஆகவே இது ஒரு இலகுவான பாடம், மிக மிக குறுகிய ஒரு பாடம். உங்களுடைய வாழ்வில், அன்றாட வாழ்வில் வந்து நீங்கள் வந்து நடைமுறை வாழ்வில் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு விடயம். இதை வந்து நீங்கள் கற்று என்பதை விட நடைமுறை வாழ்க்கையில் வந்து அனுபவப்படுகின்ற ஒரு விடயங்கள். ஆகவே இந்த பாடம் வந்து மிக மிக இலகுவான பாடம் என கொண்டு நீங்கள் மேலும் இந்த கற்றலை வந்து மேம்படுத்த வேண்டும் என கூறி மீண்டும் இன்னும் ஒரு வகுப்பில் உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.